அன்பானவர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது த பைபிள் இன் ஏ இயர். ஒரு வருடத்தில் திருவிவிலியம் வாசித்து புரிந்து கொள்ள உதவும் இந்த இறைவார்த்தை வாசித்தல் நிகழ்வை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது விண்ணரசி மீடியா. நான் உங்கள் சகோதரன் துளசிக்குமார். இறைவார்த்தை வாசித்தல் வழியாக இறைவனின் குரலை கேட்கவும், இறைவனின் கண்கள் வாயிலாக நமது வாழ்வை நோக்கி பார்க்கவும் திருவிவிலியம் வழியாக ஒரு அழகிய பயணத்திற்கு நான் உங்களை அழைக்கிறேன். திருவிவிலியத்தில் உள்ள 73 புத்தகங்களில் பரந்து விரிந்து கிடக்கின்ற மனுக்குல மீட்பின் மாபெரும் நிகழ்வை தொடர்ச்சியாக வாசிப்பதற்கு த கிரேட் அட்வென்ச்சர் பைபிள் டைம்லைன் என்ற அட்டவணையின் துணையோடு நாம் வாசிக்கிறோம். இன்று 10ஆம் நாள். இன்று வாசிக்கவிருக்கும் விவிலிய பகுதிகள்: தொடக்க நூல் 20 மற்றும் 21ஆம் அதிகாரம், யோபு 9 மற்றும் 10ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையுள்ள இறைவார்த்தைகள். டிஎன்பிசிஎல்சி திண்டிவனம் வெளியிட்டுள்ள தமிழ் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பின் திருத்திய பதிப்பை நாம் வாசிக்கிறோம். இறை வார்த்தையை நாம் வாசிக்கும்போது இறைவன் நம் அருகில் இருக்கிறார். இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். தொடக்க நூல் 20ஆம் அதிகாரம். ஆபிரகாமும் அபிமெலேக்கும். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு நெகேபுக்கு சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து பின்னர் கெராரில் தங்கினார். அப்போது ஆபிரகாம் தம் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லிக் கொண்டமையால் கெரார் மன்னனாகிய அபிமெலக்கு ஆள் அனுப்பி சாராவை அழைத்து வரச் செய்தான். இரவில் ஆண்டவர் அபிமெலக்குக்கு கனவில் தோன்றி, இதோ, நீ அழைத்து வரச் செய்த பெண்ணின் பொருட்டு நீ சாகப் போகிறாய், ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்று அவனிடம் கூறினார். அதுவரை அவரை தொடாதிருந்த அபிமெலக்கு அது கேட்டு மறுமொழியாக, என் தலைவரே, உண்மையாகவே நேர்மை மிக்க இனத்தவரை நீர் அழிப்பீரோ? அவன் அவளை தன் சகோதரி என்றும் அவள் அவனை தன் சகோதரன் என்றும் அறிமுகப்படுத்தவில்லையா? நான் கபடற்ற உள்ளத்தோடும் தூய கைகளோடும் இதை செய்தேன் என்றான். கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி, நீ கபடற்ற உள்ளத்தோடு அப்படி செய்தாய் என்று அறிவேன். அதனால்தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாமல் உன்னை காப்பாற்றினேன். எனவே நீ அவளை தொட நான் விடவில்லை. இப்பொழுது அந்த பெண்ணை அவளுடைய கணவனிடம் அனுப்பிவிடு, ஏனெனில் அவன் ஓர் இறைவாக்கினன். அவன் உனக்காக மன்றாடுவான், நீயும் பிழைப்பாய். அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னை சார்ந்த யாவரும் செத்து மடிவீர்கள் என்பது உறுதி என்றார். அபிமெலக்கு வைகரையில் எழுந்து தன் பணியாளர் அனைவரையும் அழைத்து அவ்வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அதை கேட்டு அவர்கள் மிகவும் அச்சமுற்றார்கள். பின் அபிமெலக்கு ஆபிரகாமை வரவழைத்து, நீர் எங்களுக்கு என்ன காரியம் செய்துவிட்டீர்? எனக்கும் என் நாட்டுக்கும் இப்பெரும் பழி நேரும்படி நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன்? செய்திருக்கக்கூடாத காரியங்களை நீர் எனக்கு செய்து விட்டீரே. நீர் எதை கண்டு இக்காரியம் செய்தீர் என்று அவரிடம் வினவினான். ஆபிரகாம் மறுமொழியாக, இவ்விடத்தில் கடவுளுக்கு அஞ்சுவார் எவரும் உண்மையிலேயே இல்லை என்றும், என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கொன்று விடுவார்கள் என்றும் நினைத்தேன். மேலும் உண்மையில் இவள் என் சகோதரியே. இவள் என் தந்தைக்கு பிறந்த மகள், ஆனால் என் தாயின் மகள் அல்லள். இவளை நான் மணந்து கொண்டேன். மேலும் கடவுள் என்னை என் தந்தையின் வீட்டை விட்டு அலைந்து திரிய செய்தபோது நீ எனக்கு பேருதவி செய்ய வேண்டும், அதாவது நாம் செல்லுமிடமெல்லாம் நான் உன் சகோதரன் என்று சொல்ல வேண்டும் என்று அவளிடம் நான் கூறியிருந்தேன் என்றார். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் பணியாளர் பணிப்பெண்களையும் ஆபிரகாமுக்கு கொடுத்ததுமன்றி அவர் மனைவி சாராவையும் அவரிடம் ஒப்படைத்தான். மேலும் அபிமெலேக்கு, இதோ, உமக்கு முன்பாக எனது நாடு இருக்கிறது. உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு நீர் வாழலாம் என்றான். மேலும் சாராவை நோக்கி, இதோ, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்துள்ளேன். உன்னோடு இருப்பவர்களின் பார்வையில் அது ஒரு பழி துடைப்பாக இருக்கட்டும். அனைவர் பார்வையிலும் உன் பழி நீங்கிவிட்டது என்றான். ஆபிரகாம் கடவுளிடம் மன்றாடவே கடவுளும் அபிமெலக்கையும் அவன் மனைவியையும் அடிமை பெண்களையும் நலமாக்கி அவர்களுக்கு பிள்ளைப்பேறு அளித்தார். ஏனென்றால் ஆபிரகாமின் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமெலக்கு வீட்டிலிருந்த பெண்களை மகப்பேறின்றி வைத்திருந்தார். தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம்.
ஈசாக்கின் பிறப்பு. ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த, அதாவது சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார். கடவுள் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளன்று அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த பொழுது அவருடைய வயது 100. அப்பொழுது சாரா, கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சிரிப்பர் என்றும் சொன்னார். மீண்டும் அவர், சாரா தம் புதல்வர்களுக்கு பாலூட்டுவார் என்று ஆபிரகாமிடம் யாராகிலும் சொல்லி இருப்பார்களா? ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார். அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். ஆகாரும் இஸ்மயேலும் வெளியேற்றப்படுதல். பின்னர் எகிப்திய பெண்ணான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டார். அவர் ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். சாராவின் இந்த வார்த்தை தம் மகனை பற்றியதாய் இருந்ததால் அது ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்பொழுது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் கேட்டு அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவர் அவற்றை அவள் தோள் மேல் வைத்து பிள்ளையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயோர் செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையிலிருந்த தண்ணீர் தீர்ந்தபின் அவள் புதர் ஒன்றின் அடியில் பிள்ளையை கிடத்தினாள். பின்பு அவள் அம்பு எறி தூரத்திற்கு அப்பால் சென்று பிள்ளை இருந்த பக்கம் நோக்கி உட்கார்ந்து கொண்டாள். பிள்ளை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி பிள்ளை பக்கம் நோக்கி கூக்குரலிட்டு அழுதாள். அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தியிருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவளுடைய கண்களை திறந்தார். அவள் நீருள்ள கிணறு ஒன்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அவன் அம்பு எய்வதில் வல்லவனானான். அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவனுடைய தாய் எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை அவனுக்கு மணம் முடித்து வைத்தாள். ஆபிரகாம் அபிமெலக்கு உடன்படிக்கை. அக்காலத்தில் அபிமெலக்கு தன் படைத்தலைவன் பிக்காலோடு வந்து ஆபிரகாமை நோக்கி, நீர் செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார். ஆகையால் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அவன் வாரிசுக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்த நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்களியும் என்றான். அதற்கு ஆபிரகாம், அவ்விதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார். பிறகு அபிமெலக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த நீருள்ள கிணறு ஒன்றை பற்றி அவனிடம் ஆபிரகாம் முறையிட்டார். அபிமெலக்கு அதற்கு மறுமொழியாக, இந்த காரியத்தை செய்தவன் யாரென்று எனக்கு தெரியாது, நீரும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை, இன்றுதான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றான். பின் ஆபிரகாம் ஆடு மாடுகளை அபிமெலக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டனர். அப்பொழுது ஆபிரகாம் மந்தை நின்று 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார். அபிமெலக்கு ஆபிரகாமை நோக்கி, நீர் இவ்வேழு பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான். அவர், இந்த கிணற்றை தோண்டியது நான் தான் என்பதற்கு சான்றாக நீர் இவ்வேழு பெண் ஆட்டுக்குட்டிகளையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு காரணமாக அந்த இடம் பெயர் சபர் என்று அழைக்கப்பட்டது.
ஏனென்றால் அங்கு தான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்து கொண்டனர். இவ்வாறு பெயர்சபாவில் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இதன்பின் அபிமெலக்கும் அவன் படைத்தலைவன் பிக்கோலும் பெலிஸ்தியர் நாட்டிற்கு திரும்பி சென்றனர். ஆபிரகாமோ பெயர்சபாவில் ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார். ஆபிரகாம் பெலிஸ்தியர் நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார். யோபு 9ஆம் அதிகாரம். கடவுளது நீதியின் மேன்மை. யோபு அதற்கு உரைத்த பதில்: உண்மையில் இது இவ்வாறு என அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருக்க வியலுமா? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000ல் ஒரு கேள்விக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவரை எதிர்த்து நின்று வெற்றி கண்டவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவற்றை தலைகீழாக்குவார். அசைப்பார் அவர் நிலத்தை, அதனிடத்தினின்று அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் அலைகளை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுபவர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நடந்து போகையில் நான் உணர முடியவில்லை. அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? கடவுள் தம் சீற்றத்தை தணிக்க மாட்டார். அவரடி பணிந்தனர் ராகாபின் துணைவர். இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எதர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன்? நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நடுவரிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பார் எனினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என நம்புவதற்கில்லை. புயலினால் என்னை நொறுக்குவார், காரணமின்றி என் காயங்களை பெருக்குவார். நான் மூச்சுவிட இடங்கூடாது கசப்பினால் என்னை நிரப்புகின்றார். வலிமையில் அவருக்கு நிகர் அவரே. நீதிக்காக அவர் மேல் வழக்கு தொடுப்பவர் யார்? நான் நேர்மையாக இருந்தாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் குற்றமற்றவனாக இருந்தாலும் மாறுபட்டவனாக அது என்னை தீர்ப்பிடும். குற்றமற்றவன் நான், என்னை பற்றி கவலை இல்லை. என் வாழ்க்கையே நான் வெறுக்கின்றேன். எல்லாம் ஒன்றுதான், எனவேதான் சொல்கின்றேன். அவர் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அடிக்கின்றார். சாவை திடீரென பேரிடர் தரும்போது அவர் மாசற்றவரின் நெருக்கடி கண்டு நகைப்பார். கொடியோர் கையில் வையகம் கொடுக்கப்படுகின்றது, அதன் நடுவர்களின் கண்களை அவர் கட்டுகின்றார். அவரே அன்றி வேறு யார் இதை செய்வார்? ஓடுபவரை விட விரைந்து செல்கின்றன என் வாழ்நாட்கள், அவை பறந்து செல்கின்றன. நன்மை என்றும் அவை காண்பதில்லை. நாணர் படகு போல் அவை விரைந்தோடும், இறைமேல் பாயும் கழுகை போலாகும். துயர் மறப்பேன், முகமலர்ச்சி கொள்வேன், புன்முறுவல் பூப்பேன் என நான் புகழ்வேன். ஆயினும் என் இடுக்கண் கண்டு நான் நடுக்க முறுகின்றேன். ஏனெனில் அவர் என்னை குற்றமற்றவனாய் கொள்ளார் என நான் அறிவேன். நான் தான் குற்றவாளி எனில் ஏன் நான் வீணே போராட வேண்டும்? பனிநீரில் நான் என்னை கழுவினும், சவுக்காரத்தினால் என் கைகளை தூய்மையாக்கினும், குழியில் என்னை அவர் அமிழ்த்திடுவார். என் உடையே என்னை வெறுத்திடுமே. ஏனெனில் அவரோடு நான் வழக்காடவும் வழக்கு மன்றத்தில் எதிர்க்கவும் என்னைப் போல் அவர் மனிதர் அல்லர். இருவர் மீதும் தம் கையை வைக்க ஒரு நடுவர் கூட எம் நடுவே இல்லையே. அகற்றப்படுக அவர் கோல் என்னிடமிருந்து. அப்போது மிரட்டாது என்னை அவரை பற்றிய அச்சம். அவரிடம் அச்சமின்றி பேசுவேன். அப்போது அப்படி பேசும் நிலையில் நான் இல்லையே இப்போது. யோபு 10ஆம் அதிகாரம். என் உள்ளம் என் வாழ்வை அருவருக்கின்றது. என் ஆற்றாமையை நான் தாராளமாய் கொட்டிடுவேன். என் உள்ளத்தில் கசப்பினை நான் உரைத்திடுவேன். நான் கடவுளிடம் சொல்வேன், என்னை கண்டனம் செய்யாதீர். என் மீது நீர் சாட்டும் குற்றத்தின் காரணம் என்னவென சாற்றுவீராக. என்னை ஒடுக்குவதும் உமது கையின் படைப்பை இகழ்வதும் உளுத்தர் சூழ்ச்சியில் உளம் மகிழ்வதும் உமக்கு அழகாமோ? ஊனக்கண்களா உமக்கு உள்ளன? உண்மையில் மானிட பார்வையா உமது பார்வை? மானிட நாட்கள் போன்றனவோ நாட்கள்? மனிதரின் வாழ்நாளுக்கு இணையானவையோ ஆண்டுகள்? பின் ஏன் என் குற்றங்களை துருவி பார்க்கின்றீர்?
ஏன் என் பாவங்களை கிளறி பார்க்கின்றீர்? நான் குற்றமற்றவன் என நீர் அறிவீர். உம் கையினின்று என்னை தப்புவிப்பவர் எவருமிலர் என்பதையும் அறிவீர். என்னை வனைந்து வடிவமைத்து உண்டாக்கின உம் கைகள், இருப்பினும் என்னை நீரே அழிக்கின்றீரே. தைகூர்ந்து நினைத்து பாரும், களிமண் போல் என்னை வனைந்தீர். அந்த மண்ணுக்கே என்னை திரும்ப செய்வீரோ? பால் போல் என்னை நீர் வார்க்கவில்லையா? தயிர் போல் என்னை நீர் உறைவிக்கவில்லையா? எலும்பும் தசைநாரும் கொண்டு என்னை நீர் பின்னினீர். தோலும் சதையும் கொண்டு என்னை நீர் உடுத்தினீர். வாழ்வையும் பேரன்பையும் எனக்கு நீர் வழங்கினீர். என் உயிர் மீட்சி உம் கரிசனை காத்தது. எனினும் இவற்றை நீர் உம் உள்ளத்தில் ஒளித்து வைத்திருந்தீர். இதுவே உம் மனத்துள் இருந்ததென நான் அறிவேன். நான் பாவம் செய்தால் என்னை கவனிக்கின்றீர். என் குற்றத்திற்காக என்னை தண்டியாது விடீர். நான் தீங்கு செய்தால் ஐயோ ஒழிந்தேன். நான் நேர்மையாக இருந்தாலும் தலை தூக்க முடியவில்லை. ஏனெனில் வெட்கம் நிறைந்து வேதனையில் மூழ்கியுள்ளேன். தலை நிமிர்ந்தால் அரிமா போல் என்னை வேட்டையாடுவீர். உம் வியத்தகு செயல்களை எனக்கெதிராய் காட்டுவீர். எனக்கெதிராய் சான்றுகளை புதப்புகின்றீர். என் மீது உமது சீற்றத்தை பெருக்குகின்றீர். எனக்கெதிராய் போராட்டத்தை புதிதாக எழுப்புகின்றீர். கருப்பையிலிருந்து என்னை ஏன் வெளிக்கொணர்ந்தீர்? கண் ஏதும் என்னை காணும் முன்பே நான் இறந்திருக்கலாகாதா? உருவாகாதவன் போலவே நான் இருந்திருக்க கூடாதா? கருவறையிலிருந்தே நான் கல்லறைக்கு போயிருப்பேனே. என்னுடைய நாட்கள் சில மட்டுமே. என்னிடமிருந்து நீர் எட்டி நிற்பீராகில் மணித்துளி ஏனும் மகிழ்ந்திருப்பேன். பின்னர் நான் இருளும் இறப்பின் நிழலும் சூழ்ந்த திரும்பவியலா நாட்டிற்கு போவேன். அது காரிருளும் சாவின் நிழலும் சூழ்ந்த இருண்ட நாடு. ஒழுங்கில்லை அங்கு, ஒளியும் அங்கு இருள் போல் இருக்கும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையுள்ள இறைவார்த்தைகள். ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் நுண்மதிக்கும் ஊற்றானவர் அவரே. நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார். மாசற்றோருக்கு கேடயமாய் இருக்கின்றார். நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார். தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார். அன்பானவர்களே, நல்ல ஒரு நாளுக்காக உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இறை வார்த்தை வாசித்தல் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி பயணிக்கும்போது இறைவன் நமக்கு அருளிய தானங்களுக்காக நன்றி செலுத்துவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அதோடு கூட எவ்வளவு பெரிய சோதனைகளையும் தடைகளையும் சந்தித்து கொண்டே நாம் இறை வார்த்தையை எல்லா நாளும் கேட்பதற்கு இறைவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். விண்ணரசி மீடியா என்னும் இந்த யூடியூப் சேனல் லிங்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். அதன் மூலம் தமிழ் விவிலியத்தை அனைவரும் வாசித்து தியானிக்க உதவுங்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆத்மாவின் பெயராலே ஆமேன்.